வணக்கம் கவின். செங்கல்பட்டு மாவட்டம் சரவம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து தனியார் கல்குவாரியானது செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரி காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகள் விரிசல் விடுவதாகவும் அப்பகுதியில் செல்லும் கனரக வாகனங்களால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்று வருவதாகவும் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் பல்வேறு முறை கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். இது குறித்து பல்வேறு கட்ட போராட்டங்களையும் அப்பகுதி கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில இப்ப தற்பொழுது நடைபெற்றுகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அக்கிராம மக்களானது புறக்கணித்து கிராம நுழைவாயிலில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக இந்த கல்குவாரியை மூட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக இக்கிராமத்தில் நிலத்தடி நீர் மாசடைகிறது எனவும் இதனால இந்த கல்குவாரியினால இப்பகுதியில் உள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாய நிலை உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு எங்களுக்கு இந்த கல்குவாரியை மூடுவதற்கு உறுதி அளித்தால் மட்டுமே நாங்கள் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்போம் என அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தரம் பத்தல எப்பயும் நாங்கள் இந்த ஒரு வருஷமா நாங்கள் போயிட்டு மனு கொடுக்குறோம். மனு கொடுத்தாலும் அந்த மனு யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அந்த மனு கொடுத்துட்டு வந்த உடனே வெடி வெடிக்கிறாங்க, வண்டி வச்சு எல்லாமே செய்கிறாங்க. என் பிள்ளைங்களும் எவ்வளோ மூச்சு பற்றி பார்த்துது. அதை பற்றி யாரும் என்னென்னு எடுத்துக்க மாட்டுறாங்க. அப்படி எடுத்துக்கினாலும் போலீஸ் என் பிள்ளைங்கள எடுத்து போய் நாங்கள் இது பண்ணிடுவோம், கேஸ் கொடுத்துருவோம். என் பிள்ளைங்கள மிரட்டுது இந்த ஊர். இந்த வெடி வச்சதுலேருந்து என் ஊர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். தண்ணி கிடையாது, எங்கள் ஊரில் குடிக்க தண்ணி கிடையாது. இருக்கிற தண்ணி பத்தாக்குறை ஆகிடும். அந்த போன வருஷம் 2023 மே மாதம் கல்குவாரி ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு குவாரி ஆரம்பித்தோடனே இன்னொரு குவாரி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 குவாரி எங்கள் ஊருக்கு வரதா எங்களுக்கு தகவல் வந்துருது. இந்த குவாரி அந்த 2 குவாரியும் வெடி வெடிக்கிறதுல இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்க எல்லாமே விரிசல் விட்டு, அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி இல்லை. அந்த குவாரியிலே ஒரு தம்பி வேலை செஞ்சிருந்தாப்புல, அவருக்கு அந்த வெடி மருந்தோட எஃபெக்ட் அவருக்கு உள்ள போயிட்டு அந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவர் இறந்துட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த கட்டத்தில் யாருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு இதில் வெடியோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு ரொம்ப ஹை லெவலில் போடுறாங்க. இதை தடை பண்ண சொல்லி போன வருஷம் ஜமாபந்தியிலிருந்து முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம், ரெஜிஸ்டர் தபால் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கல. இதனால நாங்கள் இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சு ஓட்டு போட மாட்டோன்னு நாங்கள் ஒரு உறுதி எடுத்திருக்கோம். வச்சு நடத்தினான். அவன் நடத்தினத்துல இருந்து நான் பிரச்சனை பண்ணின்னு வரேன். பக்கத்தில் எங்கள் நிலம், நான் அங்கேயே குடும்பம் இருக்கிறேன். கல் வீட்டு மேலே உழுது, நிலத்துல கல்லுலாம் கொட்டுது. தண்ணி கிணத்துல தண்ணி பாதிப்பு ஏற்படுது. தண்ணி சொரக்கலை நின்று போகுது. மாட்டு மேலே கல் உழுது, ஆட்டு மேலே கல் உழுது, மனுஷன் மேலே கல் உழுது. நாங்கள் செத்தா யார் யாப்பான்னு சொல்றதுன்னு அந்த ரிங்கராஜாவை நான் கேட்டேன். அவன் என்ன சொல்றான், ஆக்சிடென்ட் ஆடு மாதிரி நடத்தி சொல்லி நினச்சிக்க அப்படின்றான். என்னையா இந்த மாதிரி சொல்றேன், 4 மாட்டு மேலே கல் விழுந்து நான் டாக்டர்கிட்ட அந்த மாட்டை காப்பாற்றினேன். இந்த மாதிரி நீ பச்சா பாவம் இல்லாத சொல்றிய அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்ன வேணாலும் படிக்க, போய் போலீஸில் ரிப்போர்ட்டு கொடுத்துக்க அப்படின்றான். அப்படின்னு நான் பேசும் போது, என்னையா குரல் கொடுத்து பேசுறேன்னு கேட்குறான் அந்த லிங்கராஜ். அவனால எங்களுக்கு கொஞ்சமான பாதிப்பு கிடையாது. 10 விவசாயமா செய்யாத நிறுத்திட்டோம். விவசாயமா செய்யாத நிறுத்திட்டோம். தண்ணி இறக்கிறான். அந்த விஷ தண்ணி பூரா கைனிங்கள்ல பாஞ்சு ஆடு மாடு தண்ணி குடிக்குது. நீல மாட்டேங்குது அந்த தண்ணி ஆடு மாடு தண்ணி குடிக்குது. மனுஷன் மேல கல் உழுது, மாட்டு மேல கல் உழுது.